கண்ணீரோடு விதைக்கிறேனா? பிரைஸ் தி லார்ட். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். திருப்பாடல் சங்கீதம் 126:5. எவ்வளவு அருமையான வார்த்தைகள்! இதை நன்றாக கவனித்தோம் என்றால், கண்ணீரோடு இருக்கிறவன் அறுப்பான் என்று சொல்லப்படவில்லை. மாறாக, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அழாதவங்கன்னு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன், நாம் பிறக்கும் பொழுதே அழுது கொண்டு தானே பிறக்கின்றோம். அழவில்லை என்றால் நமக்கு ஏதோ பிரச்சனை என்பது டாக்டர்ஸுக்கு தெரியும் இல்லையா? பிறக்கும்போது நம்ம அழுகிறோம், ஆனால் நாம் இறக்கும் பொழுது மற்றவர்கள் அழுகிறார்கள். இது உலக நியதி. ஆனால் விவிலியம் சொல்கிறது, நீ கண்ணீரோடு விதைத்தால் மகிழ்ச்சியோடு அறுப்பாய் என்று. ஆம், கண்ணீரின் பாதையில் செல்லும் பொழுது, தாங்க முடியாத துயரத்தில் இருக்கும் பொழுது, சொல்லன்னா பாடுகளை நாம் அனுபவிக்கும் பொழுது, மகனே மகளே கவலைப்படாத. எவ்வாறு ஒரு விவசாயி நிலத்தை உழுது பண்படுத்தி பாடுபட்டு விதைக்கும் பொழுது அந்த விதைகள் முளைத்து நல்ல பலனை தரும், அப்பொழுது நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று நினைக்கிறானோ, நம்புகிறானோ, அதேபோல் உன் வேதனைகளினால், பிரச்சனையினால், நோயினால் நீ என் சமூகத்தில் வடிக்கும் கண்ணீரை நான் விதையாக பார்க்கிறேன் மகனே என்று ஆண்டவர் சொல்வதை நாம் கேட்கின்றோம். அவர் சொல்கிறார், கவலைப்படாதே. விதைக்கும் பொழுது விவசாயி மழை வராமல் போனால் என்ன செய்வது என்று நினைக்க மாட்டான். நினச்சா அவன் விதைக்க மாட்டானே. ஆனால் இப்போது விதைக்கிறேன், இன்னும் சிறிது காலத்தில் இது முளைக்கும், மழை வரும், அதுக்கு தண்ணி கிடைக்கும், அது வளரும், நல்ல அறுவடையை கொடுக்கும், அதை பார்த்து எனக்கு நிச்சயம் மகிழ்ச்சி வரும் என்று நினைக்கிறான் அல்லவா? மழையை வருவிப்பதும் வருவிக்காததும் அவன் கையிலா இருக்குது? இல்லையே. தன் அதிகாரத்தில் இல்லாத ஒன்றை நம்பி அவன் விதைக்கும் பொழுது, மழையை வருஷிக்க அதிகாரம் படைத்த என் கரத்தில் உன் கண்ணீரை கொடுக்கும் பொழுது எப்படிப்பா அது மகிழ்ச்சியில் முடியாமல் போகும்? யோசி. மகனே மகளே, உனக்கு கவலை உண்டு, தாங்கொன்னா துயரம் உண்டு. எதிர்பார்த்தவை நடக்காமல் போனதால், உன் வியாதியினால் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை நான் அறிவேன். நன்றாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோப்பா. உன் கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போகாது. ஏன் தெரியுமா? அதை நான் ஒரு தோற்பையில் சேர்த்து வைத்து, திருப்பாடல் 56:8, அதை நான் உனக்கு மகிழ்ச்சி தர உருவாக்கும் புதிய காரியத்திற்கு தண்ணீராக பயன்படுத்தப் போகின்றேன். இப்பொழுது உன் கண்களுக்கு முன்பாக தெரிவது எல்லாம் வறண்ட நிலை. இந்த காரியம் நிச்சயம் நடக்காது. நிச்சயம் தோல்வியில் தான் போய் முடியும். ஏதோ இருட்டான குகையில் நான் போய்கிட்டு இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. அந்த குகையில் ஒரு கீறல் ஒளி கூட தெரியலையே. ஆண்டவரே, என் கண்ணிற்கு பதிலே இல்லையாப்பா என்று கேட்கிறாயா மகளே? கவலைப்படாதே. என் தாய் மரியாளின், லேயாளின், அன்னாளின், என் மக்கள் இஸ்ரவேலரின், தாவீதின், எரேமியாவின், ஆபிரகாமின், எசேக்கியாவின், ஏசாவின், யோபுவின், யோசேப்பின், நெகேமியாவின், மார்த்தா மரியாளின், பவுல், தீமோத்தேயுவின், இன்னும் அடுக்கிக்கொண்டே நான் செல்லலாம். அவர்களது கண்ணீரை கண்டு பதிலளித்த நான் உன் கண்ணீருக்கு எப்படி பதில் கொடுக்காமல் போவேன்? உன் துயரத்தை கண்டு நீ தான் தனியாக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்கப்பா. என் நண்பன் லாசர் இறந்த பொழுது யோவான் 11:35, நான் அழுததை நீ மறந்து விட்டாயா? நீ விலையேற பெற்ற என் மகன், என் மகள். அதனால் கவலைப்படாத. உன்னுடைய கண்ணீருக்கு நிச்சயம் நிச்சயம் பதில் உண்டு. அதை நான் மகிழ்ச்சியான நீரூற்றாக மாற்றுவது வரை பொறுமையாக மட்டும் இரு என்று சொல்லும் ஆண்டவரின் குரலுக்கு நாம் செவிமடுப்போம், வெற்றி காண்போம். செபம் செய்வோம். நயீன் ஊர் விதவையை பார்த்து அழாதீர் என்று சொல்லி அவரது இறந்த மகனுக்கு உயிர் கொடுத்த அன்பு தெய்வமே, எனது கண்ணீரையும் துடைத்து எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பீர் என முழுமையாக நம்பி பாதத்தில் என் பிரச்சனைகளை சமர்ப்பிக்க உதவி புரியும். ஆமேன்.